அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இடமாற்றங்களும் பயணங்களும் நிறைய டிராவல் பண்ற மாதிரி கூட இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 6ஆம் பாவகத்துல ராசியாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து புதனும் சேர்ந்து இருக்கு. அந்த வகையில முதல் 13 நாள் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சில எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத மாதிரி இருக்கும். சில இனம் புரியாத கவலை இருக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இருக்கும். ராசிக்கு 6ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒரு வகையில பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனாலும் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறதுனால சில முயற்சிகளில் தடை ஏற்பட்டு பின்பு அது சக்சஸ் ஆகும். அதனால நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்தால் நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு. சூரியனை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருக்கலாம். பாவகிரகம் ஒரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கடன், நோய், எதிரி இந்த மூன்றையும் நீங்க வெல்லுவீங்க. வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நோய்க்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதனால நோயிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல கடனுடைய அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க. கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் ஏற்படும். அந்த புதிய கடன்றது பழைய கடனை கட்டுறதுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு வாகன கடன், தொழில் கடன் அல்லது வீட்டு கடன் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில சமாளிப்பீங்க. முதல் 13 நாள் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். பெருசா சேஞ்சஸ் கிடையாது. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியும் தருவார் என்ற அடிப்படையில உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்தை பணம் கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக நீங்க எதிரிகளை கையாள்வீங்க. அதனால மறைமுக எதிரிகளுக்கு நீங்க ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். சில எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோ சக பணியாளர்களோ உங்களுக்கு சில குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை இந்த நேரத்துல நீங்கும். அல்லது நீங்க வேற இடம் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில முதல் 13 நாள் ஒரு ஆவரேஜா இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் நல்லாவே தெரியும். நிறைய சேஞ்சஸ் வரும். இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது நன்மையை கொடுக்கக்கூடியதுதான். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 10க்குரியவன் உச்சம், 8க்குரிய குருவோட பரிவர்த்தனை பெற்று இருக்கு. குரு 10ஆம் பாவகத்துல தொழில அன்சாட்டிஸ்பேக்ஷனா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகளுக்கு உள்ளானவங்க, நெருக்கடியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாம். சில பேர் திடீர்னு வேலை போயிட்டு கூட அப்புறம் வேலை மாறும். சில பேருக்கு முயற்சி செய்து வேற வேலையில ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற வேலையை விடுவீங்க. சோ இது மாதிரி ஒரு 4 மாசத்துல அதற்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்த பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து அதிகமான வாய்ப்பு அது ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் பயணங்கள் ஏற்படும். வேலை விஷயமா நீங்க வெளியூருக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு கூட முயற்சி பண்ணலாம். சோ வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதி சிறப்பு. அதுல நீங்க முயற்சி செய்யலாம். அதே போல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருந்து கண்டக சனியாக இருந்து திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், சச்சரவுகள் இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நிறைய எதிர்ப்புகள், வாழ்க்கை துணைவர் வகையில கூட சில எதிர்ப்புகள்லாம் நீங்க கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க. அல்லது வாழ்க்கை துணைவரோடு கருத்து வேறுபாடோடையே வாழ்றது, உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில மற்ற உறவுகள். அதனால மன வருத்தங்கள், அதே போல சில பண நஷ்டங்கள், இழப்புகளும் ஏற்பட்டிருக்கும். சில பேர்லாம் எதிர்ப்பாளினுடைய அஃபயர் ஏற்பட்டு அது பிரிந்து போயிருக்கும். அது ஒரு மன உளைச்சலை கொடுத்திருக்கும். சில பேருக்கெல்லாம் எதிர்ப்பாளினரால் பண நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும். இந்த மாதிரி கண்டகச்சனி கொடுத்த பாதிப்பு. இதுல சூரியனும் 7ஆம் இடத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில போறாரு. சூரியன், புதன், சனி இந்த 3 கிரக சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடத்துல பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து இருக்கும். அப்போ இது கொஞ்சம் அதிகம் தான் ஆகும். சூரியன் பொறுத்தவரை 7ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை பாக்குறாரு. நீங்க ஒரு தெளிவடைஞ்சிருவீங்க, புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க, ஒரு பிரைட்டா இருப்பீங்க, முகத்திலேயே ஒரு பிரைட்னஸ் வரும், நோய் நீங்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பாக புதிய தெம்புடன் செயல்படுவீங்க. ஆனாலும் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால, சனியால வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவர் வகையில நீங்க செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும்.
அதே சமயத்துல உங்களுக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து ராகுவோடு சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால சில பேருக்குலாம் எதிர்பாலினர் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றது, எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் ஏற்படுறது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ அல்லது சக நண்பர்கள் வகையிலயோ கூட உங்களுக்கு எதிர்பாலினர் இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த வகையில புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். பிற்பகுதியில அதாவது இருக்கிற வாழ்க்கையில வந்து உங்களை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து யாரை தேடி போறீங்களோ அந்த தேடி போறவங்க உங்களை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு குடைச்சலையும் இடைஞ்சலையும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் சில பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விலகி இருக்க போறீங்க. ஆனாலும் உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த புதிய உறவு நன்மையை கொடுக்குமானா ஒரு மாற்றத்தை கொடுக்கும், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுதான் நான் சொல்ல முடியும் பொது பலனாக. அதே சமயத்துல ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 3 குடிவன், தைரிய வீரிய ஸ்தான அதிபதி. உச்சம் பெறும்போது சில பேர் அந்த கூட்டு தொழில இருந்து கூட விலகி கூட்டாளிகளுக்கு கிட்ட கொஞ்சம் மன வருத்தம் வந்து கடந்த காலத்திலே பிரிந்து வந்தவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்களே சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுய தொழில் சிந்தனைகள் ஏற்படும். அதே போல வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கௌரவம் இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வோட உயர் பதவி, சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்பராகவே இருக்கும். பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அதிகம். அதே சமயத்துல இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பணத்தையும் கொடுப்பாரு, கொஞ்சம் கடனையும் கொடுப்பாரு. அந்த கடனால உங்களுக்கு அழுத்தம் இருக்குமானா கண்டிப்பா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரியும் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. திருமணத்துக்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் கொஞ்சம் தடையா இருக்கும். இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா திருமணத்திற்கான வரன் சரியா அமையாம தடையா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சிம்ம ராசிக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய காதல், புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். உடல்நலத்தில் இருந்து வந்த தொல்லைகள், பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவம் கிடைச்சி நோயுடைய தாக்கம் பெரிதாக இல்லாமல் இருப்பீங்க. அதே போல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலை விஷயமா நல்ல மாற்றம் இருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம். சில பேருக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும், சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம், சில பேருக்கு ஒரு நல்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது மேக்சிமம் இடமாற்றத்தோட இருக்கும். இருக்கிற ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஒரே வீட்டுல இருக்கீங்க, கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கீங்கன்னா கூட என்னதான் சூரியன் 7ஆம் இடத்துல வந்தா கூட மாதத்தோட பிற்பகுதியில யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலம் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க வார்த்தைகள்ல கவனம் செலுத்தீங்க. நீங்க ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால குறிப்பா வாழ்க்கை துணைவர் அல்லது வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணம் நீங்க எதிர்பார்த்த விட கொஞ்சம் செலவும் அதிகமாகும். வரவு எல்லாமே நல்லா வந்துடும். நீங்க வெளியில கொடுத்து வச்சிருந்த பணத்தை கூட நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கெல்லாம். அந்த வகையில பணம் எல்லாம் வரும். ஆனா இந்த கேதுவுக்கு சுக்கிரன் குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளும் நிறையவே ஏற்படும். கையிருப்பு கொஞ்சம் கரையும். அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வருமானத்துக்கு மீறிய செலவுகளும் ஏற்படும். சுப கடனாகவும் அது அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யாம இருங்க. குடும்ப உறவுகள்கிட்ட உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம், ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் போகும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. எதுலயும் ஒரு குழப்பம் இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறதுன்றது தெரியாம இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் உண்டு. சில பேருக்கு புதிய வாய்ப்பு வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட உத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் எல்லாம் நல்லாவே வரும். எதிர்பார்த்த வருமானத்தோடு கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப செலவுகள் நிறையவே செய்வீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதனால புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா பிள்ளைகளுக்கு வரன் அமையும். அதே போலதான் மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு, இல்லத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைகிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கோச்சாரத்தின் படி சொல்லணும்னாக்க குரு பலமா இருக்கிறாரு. சுக்கரனோட பரிவர்த்தனை பெறதுனால 5 குடியவன். அந்த வகையில புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். அதையும் மீறி உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருக்கு, குருவும் பலம் இல்லை, கணவன் மனைவி 2 பேருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னாக்க
புத்திர சந்தான பாக்கியம் தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருக்கருகாவூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கருகாவூர் கற்பகரட்சாம்பை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல கிரிவலம் போறது நல்லது. நீங்க பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசம் போவாங்க. உங்களுக்கு புத்திரபாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தோட தொடக்கத்திலேயே சிறப்பு தான். படிக்க போறீங்க நல்லாவே. அதே போல எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சக்சஸ் உண்டு. அல்லது ஆல்ரெடி இன்டர்வியூக்கு போயிட்டீங்க, நேம் லிஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த முதல் 13 நாள்ல லிஸ்ட் விடுறாங்கன்னா அது செலக்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா நம்மளுடைய ஜாதகத்துல அந்த அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். செவ்வாய் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 12ல இருந்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையும் கொடுத்துட்டு இருந்தது. அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சி ஆயிட்டாரு. ஜனவரி 21ஆம் தேதியில இருந்தே செவ்வாய் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இருக்கு. வக்கரகதியில புனர்பூச நட்சத்திரத்துல தான் இருக்கு. அந்த வகையில இந்த செவ்வாய் 11ல இருக்கலாம். இந்த மறுமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வரன்கள்லாம் அமையும். அதே போல இந்த செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில கருத்து வேறுபாடுகள் நண்பர்களோட, வாழ்க்கை துணைவரோட வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனாலும் உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தந்தையால் ஆதாயம், பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிள்ளங்கங்கள் நீங்கிறது, பூர்வீக சொத்துல ஆதாயம் கிடைக்கிறது. வீடு வாகனம் கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பழைய சொத்து விற்காம இருக்குனாக அந்த பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாத்தியம் இருக்கு மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து. சோ 11ஆம் பாவகத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறது. தந்தையின் உடல்நலன் மட்டும் கவனம் செலுத்திங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு சில பேருக்கு வரும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் பாத்தீங்கன்னாக்க சிறப்பான மாதம் தான். மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10க்குரியவன் 8ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ராகுவோடு இருக்கிறாரு. கமிஷன் தொடர்பான தொழில், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியரிங், கட்டிடவியல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை மற்றும் உணவுத்துறை, உணவு சார்ந்த துறை, மீடியா சார்ந்த துறை போன்றவர்களுக்கு எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா கூட அதன் மூலம் முன்னேற்றங்கள் உண்டு. அரசு பணியில் இருப்பவங்க, அரசியல்வாதியா இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானங்கள் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்துல மறையிறதுன்றது ஒரு நிலையில் ராசியாதிபதி என்ற அடிப்படையில சில முயற்சி எல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும் மாதத்தோட தொடக்கத்துல. அதனால சூரிய நமஸ்காரம் பண்றது பெட்டர். அதே சமயத்துல பசுவிற்கு ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை மாவு தானமா கொடுக்கலாம். கோதுமையை தானமா கொடுக்கறது நல்லது. பௌர்ணமி நாட்களிலோ அல்லது அமாவாசை நாட்களிலோ நீங்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் வணங்கிவிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க. அது கூட உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.